ஐயனார் துணை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம பாண்டி இருந்துட்டு வானதிய போயிட்டு கூப்பிடுறாங்க. வானதி இருந்துட்டு உனக்கு எனக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்லி ஏற்கனவே நான் பேசிட்டு வந்துட்டேன். திரும்ப திரும்ப எதுக்காக என் கண்ணு முன்னாடி வந்து நின்றுட்டுருக்க? நீயா நான் பேசாமல் இருந்தால் வந்து தேடிட்டு வருவேன். திரும்ப நானாக உன்னை தேடிட்டு வந்தால் இலக்காரமாக நினச்சிக்கிட்டு இருப்பேன். இனிமேல் உன் சகவாசமே எனக்கு தேவையே இல்லைப்பா, ஆளை விடு சாமி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏண்டி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நான் உன் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கேன்னு தெரியுமா? ஆமாம் ஆமாம், நீ என் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்குன்னு உன் சோழன் அண்ணன் நல்லாவே சொல்லிட்டாரு. என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்கள் 4 பேத்தையும் நான் பிரித்து விட்டுருவேன். அந்த குடும்பம் விளங்கவே விளங்காது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் இப்படி எப்படிலாம் சொன்னான்? அவன்லாம் ஒன்றும் அப்படி சொல்லவே இல்லை. பின்ன அவர் சொன்னும் போது என்ன நீ வேடிக்கை மட்டும்தானே பார்த்துக்கிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க வானதி. யார்? நான் தேவையில்லாமல் பேசிக்கிட்டேன்னா ஏதோ நம்ம 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்கீங்களேன்றதுனால அவங்க தான் வந்து உன்னை வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு உன்னை சமாதானம் பண்ண சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் கண்ணங்கிட்ட எல்லா வேலையும் ஒப்படைச்சிட்டு உன்னை வெளியில் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு நானும் ரெடி ஆகிட்டு வந்தால் நீ என்னவோ வேண்டாம் வெறுப்பாக பேசிக்கிட்டே இருக்க. நல்லா பேசுகிற, திடீர்னு ஏதாவது ஒன்று பேசி சண்டை இழுத்து விட்டுற. கேட்டால் எனக்கு தான் உன் மேலே அக்கறை இல்லைன்னு சொல்லிடுறேன். இதே உனக்கு வேலையை போச்சு இல்லை வானதி? ஏன் சோழன் சொன்ன மாதிரி நீயெல்லாம் எனக்கு செட்டே ஆக மாட்டேன், ஆளை விடு சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியும் அங்கேருந்து கிளம்புறாங்க. வானதியும் கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.